Hello guys, welcome back to our channel. Sweet and spicy ஆன காம்போ ரெசிபியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட நேம் ஸ்வீட் பொங்கல் மசால் வடை. ஸ்வீட் பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நெய், வெல்லம், முந்திரி, ஏலக்காய், ரைஸ். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பேனில் 100 கிராம் வெல்லம், அதோட 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டுனா வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடும். ஒன்ஸ் வெள்ளைப்பாகு ரெடி ஆனோன்னே வெள்ளைப்பாகு ஒரு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா வெள்ளத்தில் இருக்க மண்ணெல்லாம் ஃபில்டர் அவுட் ஆகி வெல்லம் ஹைஜீனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 100 கிராம் ரைஸை பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கலை டேஸ்ட் ஆகிறதுக்காக 4 ஸ்பூன் நெய், 2 ஏலக்காய், 8 முந்திரி போட்டுட்டு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஆல்ரெடி ரைஸ் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கிறதுல வெள்ளைப்பாகு ப்ளஸ் நெய், முந்திரி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா சுவையான ஸ்வீட் பொங்கல் ரெடி. ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்தோம். இப்போது ஸ்பைசியான காம்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திங், மசால் வடை செய்யறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 200 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. மசால் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடலெண்ணெய், பெருங்காயம், வெங்காயம், பெருஞ்சீரகம், சிவப்பு மிளகாய், கல்லுப்பு, கடலைப்பருப்பு, பச்சை கொத்தமல்லி. ஆல்ரெடி 3 மணி நேரம் ஊற வச்சிருந்த 200 கிராம் கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு 200 கிராம் கடலைப்பருப்பு, 6 சிவப்பு மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பை ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்சதில் பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிஞ்ச் பெருங்காயம், வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது மசால் வடை போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனோன்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வடை மாவை உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டா சுட சுட மசால் வடை ரெடி. இந்த வீடியோவில் சொன்ன ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.